டைம் பார்த்தீங்களா காலையில் 6:30 ஆகுது. காலையிலே எழுந்திரிச்சாச்சு. ஏன் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா, டைட்டில் பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் தேனிக்கு தான் போகிறோம். லாக்டவுன்லாம் முடிஞ்சிட்டு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். அதனால் அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன பிளான் பண்ணோம். எங்கே போகலாம் அப்படின்ட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி பக்கத்தில் தேனி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேனி வரைக்கும் போகணும். பஸ்ஸில் போகலாம், பட் ஆனால் பஸ்ஸில் போகிறது அவ்வளவு நல்லா தெரியல எனக்கு இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அது இல்லாமல் என் சின்ன பையனை வச்சுட்டு சான்ஸே இல்லை அவனெல்லாம் பஸ்ஸில் வச்சுக்கிட்டு போகிறது. அதனால் எப்படி போகலாம் நம்ம? எஸ், காரில் தான் போகிறோம் நம்ம. இந்த வண்டி நீங்கள் ஆல்ரெடி சினிமேட்டிக் வாக்கரோன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். காரில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. இது தேனி வரைக்கும் போயிட்டு திரும்பி வராது. அதனால் அப்படியே போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ நான் மட்டும் கிளம்பியிருக்கேன். காரில் கிளம்பிட்டோம். காலையிலங்கிறனால தவளை சத்தெல்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? 8 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சோம். ஆனால் டைம் இப்போ இங்கேயே 8:30 ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. 80 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் ரோடு NH இல்லை, 2-வே ரோடுங்கிறனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நம்ம போகும்போது அப்படி பேசிக்கிட்டே போகலாம். சரியா? இப்போ நம்ம உசிலம்பட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது உசிலம்பட்டிக்கு. உசிலம்பட்டி தாண்டி ஆண்டிப்பட்டி வரும்னு நினைக்கிறேன். இதான் நேராக தேனி தான். இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். டைமிங் 10:30 காட்டுது மேப்பில். ஹலோ, உசிலம்பட்டி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தேனிக்கு. உசிலம்பட்டி வந்துட்டோம். டிராஃபிக் ஓவராக இருக்குது, காரே ஓட்ட முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்த கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்ட்டு.
சின்ன ரோடு பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த அங்கே போய் ஜாம் ஆயிடுச்சு. கட்டையை பாருங்க எப்படி தூக்கிட்டு போறான் அப்படின்ட்டு. ஆட்டோவில் பிரேக் போட்டால் என்ன ஆகும்? இப்போ ஒரு சேஃப்டியே இல்லாமல் கொண்டுட்டு போறாங்க இந்த மாதிரிலாம். சின்ன கிராமம் தான், ஆனால் டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோடு. என்கேஜ் மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் போயிடலாம். நம்ம தேனி ஆக்சுவலாக பார்த்தா மதுரையிலேருந்து உங்களுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பட் ஆனால் அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஏன்னா இந்த 2-வே ரோடு பார்த்தீங்களா, அதனால் நம்ம ஸ்லோவாக தான் கொஞ்சம் போக முடியும். ஏதாப்புலேயே வண்டி வருமா நம்ம பார்த்து தான் கொஞ்சம் போகணும். அதான் கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு அழுத்தி நம்ம நேரம் ஆண்டிப்பட்டி போயிடலாம். என்ன ரோட்டுக்கு 2 சைடும் பாருங்க, மரம் எவ்வளவு சூப்பரா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த இது 2 சைடுமே நம்மள மறைச்சிக்கும். குகை மாதிரி, நம்ம குகைக்குள்ள போற மாதிரி சூப்பரா இருக்குது பாருங்க எப்படி. ஆனா இதெல்லாம் நம்ம சிட்டியில பார்க்கவே முடியறது இல்ல. இந்த மாதிரி மரத்துக்கு நடுவுல போறதெல்லாம் உண்மையிலே சூப்பரா இருக்குது. ரோடு ஒரே டேர்னிங்காக இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடுனா நம்ம சர்ன்னு போயிடலாம். டேர்னிங்காக இருக்குதுன்னு ஸ்லோவாகவே தான் போக வேண்டியிருக்குது. ரோட்டுக்கு 2 பக்கமும் மரம் சூப்பராக இருக்குது. தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்க. கார்காரனை பாருங்க எப்படி வரான்ட்டுன்னு. ஆனால் இந்த மரத்தெல்லாம் வெட்டாமல் வச்சுருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த இதை பாருங்க, குகை மாதிரி வருது பாருங்க மரம் அடர்த்தியா. சூப்பராக இருக்குதுல்ல இந்த வியூ. குகைக்குள்ள போன மாதிரி இருக்குல்லண்ணா. குகையை விட்டு வெளியே வந்தாச்சு. மேடா இருக்குது. வண்டி செகண்ட் கியர்ல இழுக்க மாட்டேங்குது. பட் ஆனால் போயிடுச்சு. என்ன கேட்டா, இது ஏதோ ரயில்வே ட்ராக்கு கிராஸ் ஆகுது. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல. தேனி மாவட்டம் ஆரம்பம். ஏதோ மலையை உடைக்கிறாங்க பாத்தீங்களா, தெரியுதா? மலையை உடைச்சு ஏதோ பண்றாங்க. ஏதோ நம்ம இது சாதாரண ரோட்ல போன மாதிரி இல்லை, ஹில்ஸ்ல போன மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. ஏதோ மலை மேலதான் நம்ம போறோம்னு நினைக்கிறேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் தேடி போறது இது. मंकी பாரு. வெளியில சைடுல இருக்கு. கிரீடா நிறைய இருக்கும் பாருங்க. இது இங்க வந்திருக்கோம்ல, நம்ம கோயிலுக்கு போகும்போது என்னமோ முறுக்கு வச்சுக்கல. இங்க எல்லாமே புளிய மரம் தாங்க. 2 பக்கமா வளர்ந்து நிற்கிறது எல்லாம் பெருசா வரதெல்லாம் புளிய மரம். மெதுவாக செல்லவும் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. சின்ன ரோடு, டிராபிக் ஓவரா இருக்குது. In 10 kilometers, keep left onto NH 85. ஒரு மங்கி தான் இருக்குமா, நிறைய இருக்கும் பாரு. சரியான டேர்னிங் வருது. டேர்னிங்கில் பார்த்து திரும்பணும். ஒரு கையில் ஃபோன் வேறு இருக்குது.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சுன்னா நீங்களாம் பார்க்க முடியாது வீடியோ. உண்மையிலே ஒரு கஷ்டமான ஜாப்பு தான் இது. காரையும் ஓட்டிக்கிட்டு வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லையே. என்ன பாப்பா? பசங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க உள்ள இருந்துக்கிட்டு. மழையை பார்த்தீங்களா, செம்மையா இருக்குதுல்ல. பனி பாரு, எவ்வளவு பனி ஃபுல்லா பனியா இருக்குது. பனி பாரு எவ்வளோ. அந்த பக்கம் பாரு, மழையே தெரியல பாரு, ஒயிட் கலர்ல இருக்கா. ஆண்டிப்பட்டி 7 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. இந்த 7 கிலோமீட்டர்ல ஆண்டிப்பட்டி வந்துடும். ஆண்டிப்பட்டி வந்துச்சுன்னா அப்புறம் நேராக தேனி தான். தேனியில் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்காக அவங்க அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அவங்க அங்கேயே பக்கத்துல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு. பார்க்கலாம் அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்க, அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். உண்மையிலே செம்மையா இருக்குதுங்க இந்த ரோடு, இந்த ஹில்ஸ் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருக்குது. சரி, ஆண்டிப்பட்டி வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆண்டிப்பட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. நானே பார்த்ததில்லை, சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அப்படின்ட்டு. ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. டிராஃபிக்கா இருக்குதா ஆண்டிப்பட்டி? டிராஃபிக் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த லாரியை கடந்துட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். லாரிக்காரன் விடவே மாட்டேன்றான். அங்கிட்ட இருந்து ஏத்தாப்புல வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளால் ஓட்டவே முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டிராஃபிக்கில் கார் ஓட்டுறது. பட் இருந்தாலும் ஓட்டி ஆகணுமே. ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு. தேனிக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் தேனி வந்துடும் நினைக்கிறேன். நமக்காக அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தேனி பஸ் ஸ்டாண்டில். அவர் தான் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறாரு. இந்த லாரியை மட்டும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சல்லுன்னு போயிடலாம். இந்த லாரிக்காரன் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கே விட மாட்டேன்றான். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், போகலாம் போகலாம் போகலான்ட்டு, விட மாட்டேங்கிறான். இந்த ரோடு சின்னது பார்த்தீங்களா, அதனாலே கஷ்டமாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கணும். அந்த ஊர் முடிகிற வரைக்கும் நம்ம பின்னாடி தான் போக வேண்டியதே இருக்கும். அந்த பார்த்தீங்களா, அடுத்தது பஸ் வருது பாருங்கள். நம்ம ஓவர்டேக் பண்ணலாம்னு நினச்சோம்னா ஏதாச்சும் ஒரு வண்டி ஐட்டாப்புல வந்துடுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஓவர்டேக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எஸ், வாங்க ஓவர்டேக் பண்ணலாம். ஓவர்டேக் பண்ணியாச்சு லாரியை ஒரு வழியாக. இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான், அப்புறம் நம்ம தேனி வந்துடலாம். தேனியில் போய் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ரொம்ப ஆளோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாத்யா இன்ஸ்டிடியூஷன், மேரி மாதா இன்ஸ்டிடியூஷன், சாரி மேரி மாதா இன்ஸ்டிடியூஷன். லாங்கில் இருந்து பார்த்தனால தப்பாக வச்சுட்டேன், கலாய்க்காதீங்க. தேனி வந்தாச்சு. தேனியோட அவுட்டரில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் தேனிக்கு போயிடலாம். நம்ம இப்போ அள்ளிநகரம் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறோம். அங்கே தான் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அள்ளிநகரம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். போயிட்டு அவர் கூட நம்ம அவங்களோட வீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம தேனி சூப்பராக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரே கடைகளாக ரொம்ப பக்காவாக இருக்குது. பெரிய சிட்டி மாதிரி இருக்குது தேனி.
ஃப்ரண்ட்ல போறாரு பாருங்க ஒருத்தர், கிரீன் கலர் டிஷர்ட். அவர் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், அவரை ஃபாலோ பண்ணி. எந்த இடத்துல திரும்ப போறாருன்னு தெரியல. சிட்டியில் டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குது. ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியல. தேனி ஒரு சின்ன ஊர் தான், பட் ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அவர் நம்மளை பின்னாடி வாரமா இல்லையான்ட்டு பார்த்துக்கிட்டே போகிறாரு. அவரை விட்டுறக்கூடாது, ஸ்லோவாக தான் போகிறாரு. ஓகே வாங்க போகலாம். அவர் வாரமாக போகிறாரு. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அவரு போகிற ஸ்லோவுக்கு போக முடியாது, பின்னாடி பஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு. சரி நம்ம இனிமே ஒரு வீட்டுக்கு போகலாம். பின்னாடி பஸ்ஸுக்கார வேறு வந்துக்கிட்டே இருக்கிறான். ஹார்ன் நமக்கு தான் அடிக்கிறான். சரி ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, பாய். நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன். காரை பார்க் பண்ணிட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு. நம்ம மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேனி வந்தாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. தேனியை பாருங்கள். நாங்கள் இருக்கிற வீட்டை சின்ன சின்ன தெருவாக தான் இருக்குது. எயித்தாப்பில் ஏதோ ஹோட்டல் இருக்குதா என்னன்னு தெரியல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளக்க. குட்டீஸ்லாம் சாப்பிடுது, பசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடை பாருங்கள். இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். குடிப்போம் எட்டுவாங்க. இந்த வந்தார் இல்லையா பார்த்தீங்களா, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். சுருளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அப்படிதான்